most respected honorary chairman, family members, teachers, parents, my dear emerald, garnet, marble, sapphire, all my dear students, அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர், very good ambience. I'm so happy to address all the students, parents and the teachers. இங்க 3 பேருமே வந்திருக்கீங்க. ஸோ மூவருக்குமே என்னுடைய அனுபவத்தில் சில மெசேஜஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி டு த டீச்சர்ஸ், பிகாஸ் they are the real architects of modern world. இன்றைக்கு வேர்ல்டில் மிக மிக பெரிய இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், ஈவன் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர் எனி அதர் அரேனா, எதை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஸோ த டீச்சர்ஸுடைய ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஷேப்பிங் அப் அ இண்டிவிஜுவல், த ஸ்டூடெண்ட். அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை ஷேப் அப் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்டூடெண்ட் மட்டுக்கும் பெனிஃபிட்டா? டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் ஆகிறதோட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க சொசைட்டியில் வரும் பொழுது ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா, ஒரு டாப் குவாலிட்டி சிட்டிசனா, ஒரு ப்ரொடக்டிவ் இந்தியனா அவர்கள் வருகின்ற பொழுது அந்த நாட்டுக்கு, அந்த சொசைட்டிக்கு எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ த டீச்சர்ஸ், தே ஆர் த ரியல் 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 மேக்கர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. ஒரு வாசகம் உண்டு, அதில் ஒரு நாடை வீழ்த்தணும்னு சொன்னால், ஒரு நாடை வீழ்த்தணும்னு சொன்னால் வேற எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். எஜுகேஷனில் மட்டும் கையை வைங்க, அந்த நாடு தானாக வீழ்ந்து போகும். ஏனென்று சொன்னால் தரமான எஜுகேஷன் இல்லாமல், தரமான எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய வெளிவரக்கூடிய ஒரு உதாரணத்திற்கு ஒரு காவல்துறை அதிகாரி எடுத்துக்கொண்டால், அவன் சரியான ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல், சரியான டிசிப்ளின் பற்றி ஒரு போதனை இல்லாமல், நாட்டுப்பற்று பற்றிய ஒரு போதனை இல்லாமல், தேசப்பற்று பற்றின ஒரு விஷயம் தெரியாமல், நேர்மை பற்றிய எந்த விஷயமும் தெரியாமல் அவன் இந்த சமுதாயத்தில் பணியினை செய்கின்ற பொழுது அவன் சார்ந்திருக்கின்ற துறை தானாகவே வீழ்ந்து போகும். ஒரு என்ஜினியர் வருகிறான் என்றால் தரமற்ற கல்வியோடு, தரமற்ற ஒரு அறிவோடு வருகின்ற பொழுது அவன் உருவாக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தானாக வீழ்ந்து போகும். அவன் கட்டினா வீழ்ந்து போகும், பிரிட்ஜ் கட்டினா வீழ்ந்து போகும், ரோடு போட்டால் வீழ்ந்து போகும், ராக்கெட்டு லான்ச் பண்ணால் அது பாதியில் வெடிச்சிடும். காரணம், இட்ஸ் நாட் எ குவாலிஃபைடு என்ஜினியர், ரைட்? அதே போல் ஒரு மருத்துவர் உருவாகிறாருன்னு சொன்னால், ஒரு நீதியரசர் உருவாகிறாருன்னு சொன்னால், அதே போல் வேற பல துறைகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறாருன்னு சொன்னால் கூட ஒவ்வொருத்தரும் தரமில்லாத ஒரு சூழலில் இருந்து வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு துறையிலும் வீழ்ச்சி தான் இருக்கும். ஆக ஒட்டுமொத்தமாக அந்த நாடே வீழ்ந்து போகும். ஆக எஜுகேஷன் இஸ் த ரியல் 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 இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் த கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். அந்த எஜுகேஷனை குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இந்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கு. இந்த டீச்சர்ஸ் கிட்ட இன்னொரு பெரிய பொறுப்பு என்னன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைங்க அதிக நேரம் இருக்கிறத விட டீச்சர்ஸ் கிட்ட தான் அதிக நேரம் இருக்கின்றார்கள். இன்றைய சூழல்ல போத் ஆஃப் த பேரண்ட்ஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் தேர் ஆல் எம்ப்ளாய்டு, தேர் ஆல் ஆக்குப்பைடு. ப்ரைவேட்டாவோ பப்ளிக் செக்டார்லையோ ஆல் செல்ஃப் மேடாவோ ஏதாவது ஒரு வகையில் தேர் என்கேஜ்ட். குழந்தைகளுக்கான நேரத்தை ஒதுக்கி அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள அசஸ் பண்ண சூழல் பெரிய டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்குது. ஆனாலும் நிறைய பேரண்ட்ஸ் அதை செய்கிறார்கள், நிறைய பேரால் செய்ய முடியறதில்ல. ஆனால் அதை டீச்சர்ஸ்னால் நிச்சயமாக செய்ய முடியும். நாள் முழுக்க அவங்கவுங்க கூட இருக்காங்க. அவர்களுடைய பலம் என்ன, அவர்களுடைய பலவீனம் என்ன, அவர்கள் எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண நிறையா சாதிக்க முடியும், எந்த விஷயத்தில் வீக்காக இருக்காங்க, எந்த விஷயத்தில் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவர்களுடைய சொசைட்டல் இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, அவருடைய பர்டிகுலர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படின்னு நிறைய ஐடென்டிஃபிகேஷனை, ஸ்பாட்டிங்கை நிறைய இந்த டீச்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டோட, ஒரு டெடிக்கேஷனோட,
நீங்கள் ஆற்றுகிற பணி ஸ்கூலுக்காக மட்டும் இல்லை. இட்ஸ் நாட் தட் இந்த சன்பீம் ஸ்கூல் நீங்கள் ஒரு தேசிய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். டீச்சர்ஸ் மட்டும் நீங்க நினைத்தால் என்னுடைய கெரியர்ல, அதாவது ஆஸ் எ டீச்சர் இன் மை கெரியர், டெஃபினட்டா இவ்வளோ குவாலிட்டியான சிட்டிசனை உருவாக்குவேன், இவ்வளோ குவாலிட்டியான இன்ஜினியர்ஸை உருவாக்குவேன், இவ்வளோ குவாலிட்டியான டாக்டர்ஸை உருவாக்குவேன், இவ்வளோ குவாலிட்டியான டீச்சர்ஸை உருவாக்குவேன், இவ்வளோ குவாலிட்டியான அட்வொகேட்ஸை உருவாக்குவேன், இவ்வளோ குவாலிட்டியான ஸ்போர்ட்ஸ்மேனை உருவாக்குவேன், இவ்வளோ குவாலிட்டியான சொசைட்டியில் நிறைய செய்யக்கூடிய ஒரு சோசியல் ரீஃபார்மரை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல்டில் நிறைய பேரை உற்பத்தி செய்தீர்களே என்றால் இதை விட மிகப்பெரிய ஒரு தேசப்பணி எதுவுமே கிடையாது. ஸோ டீச்சர்ஸ் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த மெசேஜ் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. செகண்ட்லி, ஃபார் த பேரண்ட்ஸ், நிறைய பேருக்கு வாழ்க்கை முழுக்க தான் குழந்தை படிச்சிட்டு இருக்கிறத நினைச்சாவே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க பேரண்ட்ஸ். காரணம், ஏதாவது ஒரு விஷயத்த தன் மனசுல ஏத்திக்கிறோம். நானும் ஒரு பேரண்ட் தான். ஏதாவது ஒரு ஆசையை, நம்மால் அடைய முடியாத உயரத்தை நம் குழந்தைகளின் வாயிலாக அடைய வேண்டும் என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும், எல்லோருக்குமே இருக்கும். அதுல எந்த வகையிலையுமே தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் விஷயம் என்னன்னா, நம்ம ஆசைப்படுறோம், அதற்கு அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு, நம்ம சைக்கிள்ல தான் நம்ம போறோம், ஆனா நம்ம புல்லட்ல போகிற வேகத்துல சைக்கிள்ல போக முடியுமா? நிச்சயமா முடியாது. நாம புல்லட்ல போறோம், கார்ல போற மாதிரியான விஷயத்தை புல்லட்ல எதிர்பார்க்க முடியுமா? ஆக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டியோட அதனுடைய மேக்சிமம் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துன்னு சொன்னா அதற்கு உரியவாறு நம்ம வருத்தப்பட மாட்டோம். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு மான் இருக்கிறதுன்னு சொன்னா அதை தண்ணியில போய் நீந்துறதுக்கு நம்ம விட்டோம்னு சொன்னா நீந்த முடியுமா? மானுடைய பலம் நிலத்தில் தான். ஒரு மீன் இருக்கின்றது, அதை எடுத்து தரையில போட்டு நீ வேகமா நீந்துன்னு சொன்னா நீந்த முடியாது. ஒரு மீனின் பலம் தண்ணீரில் தான். ஒவ்வொரு குழந்தையும் அவரவர்களுடைய, உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் கூட, உங்களுடைய இரத்தமாக இருந்தாலும் கூட, தனிப்பட்ட வகையில அவர்கள் ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள். அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய செயலும் அவர்களுடைய இலக்கும் அவர்களுடைய லட்சிய வெறியும் நோக்கமும் வேறாக இருக்கலாம். லக்கிலி பேரண்ட்டும் சன் ஆர் டாட்டருக்கான விஷயங்கள் இலக்கும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அது அலைன் ஆயிடும். நான் ஐ எம் மேக்கிங் எ சீரியஸ் நோட், ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க. பேரண்ட்டுடைய ஆசையும் குழந்தையினுடைய ஆசையும் ஒன்றாக வருகின்ற பொழுது அதே ஒரு இணைந்த கோடுகளாக செல்லும், அதுல பிரச்சனையே இருக்காது. குழந்தையுடைய ஆசை வேறாக இருக்கும், பேரண்ட்டுடைய ஆசை வேறாக இருக்கும், அங்கதான் கான்ஃப்ளிக்ட் வரும். பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத்துடைய கான்ஃப்ளிக்ட் நிறைய இருக்கிறது. அந்த வேலையில ரெண்டு வேலையை நீங்க செய்யணும். ஆஸ் எ பேரண்ட், ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர், நான் பார்க்கறதுல குழந்தைகளுடைய ஆசைகள் சில நேரங்கள்ல அவருடைய அனுபவம் குறைவின் காரணமாக, அனுபவிய பார்வை குறைவின் காரணமாக என்ன செய்வாங்க, சில வேலைகள்ல கண்மூடித்தனமான ஆசைகளா இருக்கலாம். அத பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட பேஷண்ட் ஹியரிங் கொடுக்கணும். ஒரு பேரண்ட் அவங்ககிட்ட அடிக்குவேட் அட்டென்ஷன் கொடுக்கணும். காரணம் என்னன்னு சொன்னா, சில ஆசைகள் இந்த குழந்தைக்கு இருக்கலாம், ஆனா சில நேரங்கள்ல அது சாத்தியமில்லாத விஷயங்களா இருக்கா. பிராக்டிக்கலா சாத்தியமில்லாத எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் கூட பிராக்டிக்கலா சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முதல்ல ஆசையை கேட்டுக்கொண்டு சூழல்களை விளக்கி உங்களுடைய அனுபவத்தை அவங்ககிட்ட சொல்லி அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணுமே தவிர, எடுத்த உடனே கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதுக்கெல்லாம் மார்க்கெட் கிடையாது. இப்படி நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவன் ஒரு அற்புதமான கலைஞனை, ஒரு அற்புதமான அறிவியல் அறிஞனை, ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு வீரனை, அற்புதமான ஒரு சோல்ஜரை, அற்புதமான ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை, அற்புதமான ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை, அற்புதமான ஒரு ஆசிரியரை, அற்புதமான ஒரு குடிமகனை இழந்து விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் த பேரண்ட் ஸ்டூடெண்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ இனிஷியலா குழந்தைங்களுக்கு நம்ம முதல்ல அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். உங்களுக்கும் ஆசைகள் இருக்கலாம், அதை அவங்ககிட்ட சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் ஒரு முடிவுக்கு வரணும். அதுல ஸ்டிக் ஆன் பண்ணணும். குழந்தைய நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும்.
நிறைய இடங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் சம்பந்தமான த ஜுனைல்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா என்று சொல்வார்கள். சில நேரங்களில் அவர்கள் சட்ட மீறல்களை செய்யக்கூடிய குழந்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், பேரண்ட்டுக்கும் அந்த குழந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப். ஒரு ஸ்பரிசம், ஒரு தொடுதல், ஒரு அரவணைப்பு, இந்த மாதிரி எது எங்க குறைவாக இருக்கின்றதோ அதை நாடி அந்த குழந்தை சென்று விடுகிறது. நீர் எங்க போகும்? தண்ணி பள்ளத்தை நோக்கி போகும் இல்லையா? குழந்தைகள் பாசம் எங்கே கிடைக்கின்றதோ அதை நோக்கி போகின்றார்கள். வெரி சிம்பிள். ஸோ அதனால அந்த பாசத்தை எந்த வகையிலும் குறைக்காதீங்க. நீங்கள் பெற்றோர், நீங்கள் தாய், நீங்கள் தந்தை என்ற ஒரு ப்ரொமோஷனை கொடுத்ததே இந்த குழந்தைகள் தான். அவர்கள் இல்லை என்றால் நாம் இந்த பள்ளிக்கு வந்திருக்க முடியுமா? ஒரு பெற்றோராக இங்கே பெருமிதத்தோடு இங்கே வந்திருக்க முடியுமா? ஸோ இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கொடுத்ததே, நமக்கு கொடுத்ததே இந்த குழந்தைகள். அவர்களுக்கு நன்றி பெற்றவர்களாக, நன்றி கடன் பட்டவர்களாக நாம் இருக்கணும் முதல்ல. ஸோ குழந்தைகள்கிட்ட நிறைய நேரத்தை நீங்கள், த மோர் டைம் யூ இன்வெஸ்ட் இந்த குழந்தைகள் கிட்ட, எப்படி தொழிலில் நம்ம முதலீடு போட்டு தொழிலில் நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதே போல் குழந்தைகிட்ட நீங்கள் முதலீடு பண்ண வேண்டியது உங்களுடைய நேரத்தை. அவர்கள் விலை உயர்ந்த ஷூ போடுறாங்க, அவர்களுக்கு விலை உயர்ந்த 2 வீலர் வாங்கி கொடுக்குறோம், காஸ்ட்லியான ஷர்ட் வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்ஸையும் மற்றதையும் சேர்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய நேரத்தை விட நீங்கள் கொடுக்குற கம்ஃபர்ட்ஸு எந்த வகையிலையும் அவங்களுக்கு பெருசாக இருக்காது. நீங்கள் நேரத்தை ஒதுக்கி அவன் மனசில் நல்ல சிந்தனையை கொடுத்துட்டீங்கன்னா, கம்ஃபர்ட்டே இல்லைன்னா கூட அவன் சாதிப்பான். நீங்கள் உங்களுடைய குவாலிட்டியான நேரத்தை கொடுக்காம, குவாலிட்டியான அறிவுரைகளை வழங்காமல், அவன் வீழ்கின்ற பொழுது அவனை தேற்றி அவனை ஊக்கப்படுத்தாமல், அவன் வெற்றி பெறுகின்ற பொழுது அவனை போற்றி அவனை உற்சாகப்படுத்தாமல், அவனுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவனுடைய தோளோடு தோள் நின்று ஒரு சக நண்பனாக, தோழனாக, தோழியாக நீங்க நிற்காமல், அவனுக்கான சுதந்திரத்தை ரெஸ்பான்சிபிலிட்டியோடு கொடுக்காத நேரத்தில் அந்த குழந்தைக்கு நீங்க எந்த கம்ஃபர்ட்ஸை கொடுத்தாலும் அவனால் சாதிக்க முடியாது. நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்க செஞ்சுட்டு அவனுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி சரியான விஷயத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு வசதி வாய்ப்பே தேவையில்லை. சாதித்த பல பெருமக்கள், இன்றைக்கு இந்த பள்ளி இவ்வளவு பெருசு உருவாயிருக்குன்னு சொன்னா, he started the school with 18 students. 18 பேர் கூட நான் தொடர்ந்து இவ்வளவு பெருசா வந்திருக்குன்னு சொல்ல இருக்காரு. அப்ப அவர்கிட்ட அப்ப இருந்த கம்ஃபர்ட் என்ன, இப்ப இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் என்ன? இப்படிப்பட்ட அரங்கம் இருந்திருக்குமா? வாடகை வீட்டில் தொடங்கி இருக்க கூடும் என்று நான் நினைக்கின்றேன். இப்ப இவ்வளவு பெரிய கிரவுண்ட்ஸ் இருந்திருக்குமா? டெஃபினட்டா இருக்கு. இன்டோர் கிரவுண்ட், அவுட்டோர் கிரவுண்ட் அண்ட் சிந்தட்டிக் மேட் போட்ட கிரவுண்ட், சோ மெனி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொன்னா, அந்த பேரண்ட் கிட்ட இருந்து கிடைத்த அந்த ஊக்கம் தான், அந்த வைராக்கியம் தான், அந்த போர் குணம் தான், அந்த சாதிக்கக்கூடிய வெறி தான், இந்த குவாலிட்டிஸ், இந்த வெர்ச்சியூஸ், இந்த ஆட்டிடியூட் தான் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் குழந்தைகள் உங்களுடைய பாரமாக ஆகிவிடுவார்கள், நீங்கள் அவர்களுடைய பலவீனமாக மாறிவிடுவீர்கள். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டோன்னு சொன்னா, டீச்சர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் their responsibility in the schools. பேரண்ட்ஸ் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை வீடுகளில் கரெக்டாக செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைகளை வீழ்த்துவதற்கு எந்த துறையிலுமே ஆள் கிடையாது. உலக அளவில் நம்ம இந்திய இளைஞர்களுக்கு அவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வமான சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை நம்ம எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறோம், அந்த சக்தியை எவ்வளவு தூரம் ஒரு சாதிக்கக்கூடியவர்களாக மாற்றுகிறோம் என்பதில் தான் இந்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ரோல் இருக்கு. இங்க அரங்கம் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால நான் ஐ டேக் மை டைம் டு அட்ரஸ் ஆல் த கேதரிங். மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் கம்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப 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 மிக முக்கியமான ஒரு சக்தி. எதிர்கால பெரிய வலிமை மிக்க ஒரு பாரதம் உருவாகணும்னு சொன்னா அது உங்க கையில தான் இருக்கணும். இந்த குழந்தைகள் பர்டிகுலர்லி 9th 10th +1 +2 படிக்கிற குழந்தைகள் நீங்கள் உணர வேண்டும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறையான சிந்தனை என்பது மிக 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 முக்கியம். நேர்மறையான சிந்தனை இல்லாத எந்த காரியமுமே உருப்படுமா என்று தெரியாது. ஒரு ரேஸ்க்கு போறீங்க, ஒரு காம்படிஷன் போறீங்க, ஸ்போர்ட்ஸுக்குனால அதை சொல்றேன். காம்படிஷன் போய் நீங்க ஸ்டார்டிங் லைன்ல உட்காரும் போதே நம்மை விட பலம் பொருந்தியவர்கள் இருக்கிறாங்க, நம்மால ஓட முடியும்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் டிஃபீட். நீங்கள் தோல்விக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எவன் வந்தாலும் சரி, நான் ஐ வில் டூ மை பெஸ்ட் என்று நீங்கள் செய்கின்ற பொழுது, அந்த களத்தை எதிர்கொள்கின்ற பொழுது
தேர்வினை எதிர்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் முதலாவதான ஆளாக வராவிட்டாலும் கூட நிச்சயமாக you will do your best. I guarantee that. நீங்க போகும் பொழுதே உங்களுடைய தன்னம்பிக்கையுடைய தரம் குறைகின்ற பொழுது, உங்களுடைய நேர்மறையான சிந்தனை இல்லாமல் எதிர்மறையான சிந்தனையோடு நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகுகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களை தோல்வியை நோக்கி தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக விளையாட்டாக இருக்கட்டும், தேர்வாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய எந்த காரியமாக இருக்கட்டும், நீங்கள் நேர்மறையாக இருங்கள். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னா அதை ஒரு எண்டா நினைத்து கொள்ளாதீர்கள். இட் இஸ் ஜஸ்ட் அ பெண்ட். ட்ரீட் தட் இஸ் ஜஸ்ட் அ பெண்ட். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளைவு வந்திருக்கின்றது. அந்த வளைவை துணிவோடு கடந்து செல்லுங்கள். நெடுந்தூர பெரிய பாதை ரெட் கார்பெட்டோடு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். இதனால ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு விஷயத்தை உணரணும். இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நானும் ஒரு பெற்றோர், நாங்கள் பார்க்காத, இந்த மயில்வாகனன் பார்க்காத உலகத்தை என் மகன் மூலமாக பார்க்க ஆசைப்படுகின்றேன். இங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க பேரண்ட்ஸ், அவர்கள் காணாத உலகத்தை, அவர்கள் அடையாத வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்து அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பின்னணியில எத்தனை வியர்வைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கடன்கள், எத்தனை போற்றுதல்கள், எத்தனை தூற்றுதல்கள். ஒவ்வொரு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கின்றது. ஒரு குழந்தைக்கு தான் நினைத்த பள்ளியில் அட்மிஷன் வாங்கிட்டோமா, வாழ்க்கையில பெரிய பாரமே குறைந்து விட்டதாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். அதனால அப்படிப்பட்ட விஷயத்தை தங்களையே உருக்கி உருக்கி உங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும்னு கிடையாது, நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கணும். அவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்தீர்கள் என்றால் நன்றி கடனும் விசுவாசமும் உங்களை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க ஒரு விஷயத்தை போய் உட்காரும் பொழுது, ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது உங்க அம்மா கண் முன்னாடி வருவார்கள், உங்களுடைய தந்தை கண் முன்னாடி வருவார்கள், உங்களுடைய பிரதர் ஆர் சிஸ்டர் உங்க கண் முன்னாடி வருவாங்க. தவறு என்பதை செய்வ நீங்கள் மறுப்பீர்கள். எந்த டீவியேஷனுமே உங்களுக்கு இருக்காது. யாராலும் உங்கள் கவனத்தை திசை திருப்ப முடியாது. கொண்ட கொள்கையில எப்படி வில்லுல இருந்து அம்பு தன்னுடைய இலக்க நோக்கி போகுது, அது என்னைக்காச்சும் இப்படி போகுதா? கிடையாது. வில்லுல இருந்து அம்பு பறிச்சுனா அது இலக்க நோக்கி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். சன் பீம் வருது, எங்கேயாச்சும் பெண்ட் ஆகுதா? ஸ்ட்ரைட்டா ஃப்ரம் சன் டு எர்த் நேரடியாக அப்படியே வருது. அதை போல இந்த சன் பீம் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் சூரிய கதிர் வீச்சுகளாக நேர்மறையான சிந்தனையோடு நேர்கோட்டில் பயணிக்கிறவர்களாக இருந்து இந்த நாட்டிற்கும் நீங்கள் சார்ந்திருக்கின்ற வீட்டிற்கும் மிகப்பெரிய சிறப்புகளை ஏற்கனவே சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிறப்புகளை இன்னும் சேர்க்க வேண்டும். எதிர்காலத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாம சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது, சார் ஒரு நாள் நீங்க எங்க ஸ்கூலுக்கு வந்தீங்க, நீங்க அட்ரஸ் பண்ணீங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு என்று சொல்லுவார்கள். நான் ஸ்போர்ட்ஸ்க்காக லாஸ்ட் மந்த் யுனைடெட் ஸ்டேட்ஸ் போயிருந்தேன். அப்ப டேலஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ் பீப்புள் ஒரு ப்ரோக்ராமுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அப்ப அங்க போய் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அங்கிருந்து ஒரு பெண் வந்து சாஃப்ட்வேர் என்ஜினியர் அங்கிருந்து வந்தாங்க. வந்தோடனே எல்லாரும் போட்டோ எடுக்கும்போது அவங்களும் எடுத்தாங்க. சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. தெரியலம்மா, இல்லை, நான் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நீங்க திருநெல்வேலி செங்கோட்டையில நடந்த ஸ்கூல் ப்ரோக்ராம்ல உங்க கையில நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன். நீங்க நான் விளையாடுறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணும்போது உங்களை ஒரு வேர்ல்டு லெவல்ல தான் பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இட்ஸ் எ மிராக்கிள். நீங்களும் இங்க வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை, அந்த பெண் வந்து கண் கலங்கின பொழுது, ஸோ ஐ பிலீவ்ட் இந்த யூனிவர்சல் இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, மிராக்கிள், அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ்க்கான விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. நான் அந்த சொன்ன ஒரு வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுபோல எதிர்காலத்துல இந்த பள்ளி மாணவ மாணவிகள் எப்போவாவது சந்திக்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலைமையில அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய சிறப்பான சிட்டிசன்ஸா வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.